ஆத்மானம் சாமி. சாமி கேள்வி, சாமி எத்தனை உபதேசங்கள் மொத்தம் இருக்குது, நம்ம எத்தனை வாங்கணும்? எத்தனை வாங்கலாமா? எத்தனை உபதேசங்கள் இருக்குது? என்னப்பா மளிகை கல்ல கேட்குற மாதிரி கிடையாது சாமி. உங்கள் கல்ல எல்லாம் என்னென்ன பொருளுக்கு சொல்லு, என்னென்ன பொருளுக்குன்னு சொல்லிட்டேன்னா அங்கே இருக்கிற பொருளுக்கு ஏற்ற மாதிரி நான் கேட்குறேன் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. நமக்கு என்ன வேணும்? நமக்கு மளிகை கடை போனால் நான் இன்னைக்கு சமையல் பண்ண போகிறேன், இன்றைக்கி சமையலுக்கு என்ன பொருள் வேணும், அரிசி வேணுமா பருப்பு வேணுமா நான் தான் முடிவு பண்ணணும். அப்போது இங்கே நீங்கள் ஐயாவோட வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. ஐயா வந்து சொல்லியிருப்பார், இங்கே நான் என்ன பண்ணுறேன், சம்பாதிக்க வழியெல்லாம் இங்கே சொல்லிக் கொடுக்குறதில்ல, இருக்கிறதும் கோமனமும் போகுது. அப்போ சம்பாதிக்க இங்கே வர முடியாது. எதுக்காக வரணும்? ஞானம்ன்ற ஒரே ஒரு பொருளை அடையணும். அந்த வழி அங்கே சொல்லிக் கொடுக்குறாங்களாம் தெரிஞ்சதுன்னா அந்த வழிமுறையில் உனக்கு வேணும்னா வரலாம். இங்கே என்ன இருக்குதுன்னு நீங்கள் கேட்கவே கூடாது. அதுக்கு யாருக்கும் பர்மிஷன் கிடையாது. உனக்கு இது வேணுமா? ஐயா வாழ்ந்து கேட்டிருக்காது, அந்த மாதிரி வாழ்க்கை நானும் வாழணும் ஆசை இருக்கா, வா அவர் போன வழியில் பயணம் பண்ணு. இங்கே என்ன கொடுக்குறாங்களோ வாங்கிக்கோ. ஏன்னா நீ கேட்டு இங்கே கொடுக்க போகிறது கிடையாது. உனக்கு அந்த நாள் வந்தால் தான் கொடுப்பாங்க. சரிங்களா? ஒரு மாமரம் இருக்குது, நல்லா பெரிய மரம் தான், 50 வருஷம் மரம் தான். அதுக்காக எப்போ வேணா அது பார்த்துருமா? வராது. அந்த மாதிரி மனுஷனும் மாமரம் மாதிரி தான். அவனுக்கும் ஒரு நாள் வரும்போது தான், அந்த பக்குவம் வரும்போது தான் அவன் மனசும் பக்குவம் அடைஞ்சு ஞானத்தை அடைவான். அந்த நாள் வர்றது குருமார்களுக்கு தெரியும். அப்போ வரும்போது உனக்கு 1 கொடுக்கலாமா 2 கொடுக்கலாமான்றத அவங்க முடிவு பண்ணுவாங்க. இது வெளியே சொல்கிற விஷயம். சரியா? நிலையை கொடுத்துருவாங்க. கண்டிப்பாக நம்ம இத்தனை உபதேசங்களை வாங்கி நம்ம சரியாக பாடம் பண்ணி வந்தால் நம்ம நிலை எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அதுதான் சொல்கிறோம், அலங்கோலமாக இருக்கும். முன்ன டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணியிருப்போம். இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, சாமி முன்னெல்லாம் எதனா ஒரு பத்திரிக்கை வந்ததுன்னா முதல்ல எப்போ நோட் பண்ணி வச்சுக்கினேன் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனுக்கு போகணும்னு நினைப்போம். என்னம்மா சரிங்க, ரொம்ப அது மாதிரி பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ சொந்தக்காரன் ஃபங்க்ஷன் வச்சா கூட போனோமான்னு யோசிக்கிறேன். எனக்கு கூட்டத்தில் இருக்க பிடிக்கல. எப்பவுமே நான் தனியாக இருந்தால் நல்லா இருக்குமேன்னு தோணுது. இந்த பாடங்கள் எப்படி இருக்குன்னா, கூட்டத்தில் இருந்தால் கூட தனியாக இருக்கலாமான்னு யோசனை வரும். கூட்டத்தை தேடி போகவே விடாது. அப்போது அது வரைக்கும் நம்ம கூட்டத்தோடய வாழ்ந்துருப்போம், நண்பர்களோடய வாழ்ந்துருப்போம். இப்போ அவன்லாம் நம்மளை எப்படி பார்ப்பான்? பைத்தியக்காரன் பார்க்குற மாதிரி பார்ப்பான். நேற்று வரைக்கும் அவன் நல்லா இருந்தான், போனால் ஒரு ஆசிரமம், அன்னிலேருந்து ஏதோ கிறுக்கு பூச்சா மாதிரியே இருக்கிறான், என்னதான் ஆச்சுன்னு தெரியல. அந்த மாதிரி அவங்க யோசிப்பாங்க. ஆனால் நமக்கு தெரியணும், நான் போனது என்ன, நான் அடைஞ்சது என்னன்னு தெரியணும். அப்போ தான் வருவான். அவன் பண்ண அவன் பங்குக்கு ஏதோ சொல்லிட்டு போயிடுவான். நான் வாங்கி பண்ணலாம் தான் ஆசைப்படும். அவன் பண்ணு டே இப்படி இருந்தா நீ அப்படி ஆகிடுடா இப்படி ஆகிடும் போயிடுவான். போயிட்டு அவன் அதை மறந்துடுவான். ஆனால் நான் அதை பிடிச்சி நிற்பேன். புரியுதா? அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அதனால தான் இங்கே பாடம் வாங்குறவங்க நாம் சொல்கிறது என்னென்னா, இங்கே வரவங்கெல்லாம் பாடம் வாங்கணும் கட்டாயமே கிடையாது. அப்படி யாரையும் கூப்பிட்றதும் கிடையாது. நீங்கள் வந்து பாருங்கள், உங்கள் பாவனைக்கு இங்கே சொல்கிற விஷயம் புரியுமா, என்னால் அதை பண்ண முடியுமான்னு உங்களுக்கு எப்போ நம்பிக்கை வருதோ அதுக்கப்புறம் தான் பாடம் வாங்கன்னு சொல்கிறதுக்கு காரணமே அதுதான். புரியுதா? கட்டாயமே படுத்துறது இல்லை. புரியுதா? அப்போ நமக்கு அந்த பக்குவம் வரும், அதை வர வைக்கிறது தான் அந்த பாடம். அப்போ கூட்டத்தில் போனால் கூட தனிமையை நோக்கி போவான். புரியுதா? சரி, ஒரு கடவுள் அடையிறது எப்படி சாமி? கடவுள் அடையிறது எப்படி? கடவுள் அறியது கடவுள் அடையிறது எப்படி? எப்படி? தன்னை அறிஞ்சா கடவுள் அடையலாம். கேள்வியும் சொல்லிடுறேன், பதிலையும் சொல்லிடுறேன். கடவுள் அறிய முடியுமா? யாராவது அடைஞ்சிட்டு சொல்லியிருக்கிறாங்களா? யாராவது சொல்லிக்கிறாங்களா? எப்போ நான் கடவுளை கண்டேன் சொல்லிக்கிறாங்களா? சொல்லல. ராமானுஜர், அவருக்கு ஒரு ராமானுஜர் ஒரு தெய்வ பிறவி. அவர் வந்து என்ன சொல்கிறாரு, நான் பிறவி முக்தியை அடையணும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு என்ன பண்ணுறாரு, அவரோட குருமார்கிட்ட போகிறாரு. குருமார்கிட்ட போய் அவர் கேட்குற, சாமி நானும் முக்தி அடையணும், நானும் நாராயணனே தெய்வம்னு வாங்குறேன், என்னோட கடைசி காலம் எல்லார மாதிரி நான் சாகக்கூடாது, அதுக்கு எனக்கு மந்திர உபதேசம் கொடுங்க அப்படின்றாரு. அவர் என்ன பண்ணுறாரு, நீ அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டேன். யாரா? ராமானுஜரா. அவர் குருநாதர் எப்படி இருப்பார் பாருங்க. அவர் என்ன பண்ணுறாரு, திருப்பி அனுப்புகிறாரு. ஆனால் இவர் மனம் தளரலை. ஒரு முறையும் போய் குருநாதர்கிட்ட போய் கேட்குறாரு, இது சரிப்படாது பண்ணி போயிட்டு வா,
இன்னும் கொஞ்சம் நாளும் காய்ச்சுவாங்க, வருவார், திரும்பி போவார். இந்த மாதிரி பல முறை போய் 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 கடைசியில் சொல்கிறார், டேய் நான் வந்து உனக்கு சொல்லக்கூடிய பாடம் எந்த பாடம் சொன்னால், இனிமேல் உனக்கு பிறவின்றதே வராது. ஏன்னா நீ மரணம் அடைய போதே கிடையாது, உனக்கு மரணமே கிடையாது, சத்தம் தானே பிறக்க போகிறான், நீ சாவ போகிறதே கிடையாது. அந்த முக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு மந்திரத்தை நான் இப்போ உன் காதில் உபதேசம் பண்ண போகிறேன். இதை நீ யாருக்கும் சொல்லக்கூடாது, யாருக்கும் சொல்லக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணுறாரு சொல்கிறார். சொல்லி வாங்கினு அந்த உபதேசத்தை இவர் தொடர்ந்து பயிற்சி பண்ணுறாரு. பயிற்சி பண்ணோன்னா அவருக்கு விஷயம் புரிஞ்சிச்சு. அப்போ அவருக்கு ஒரு யோசனை வருது, நான் மட்டும் அடைஞ்சால் போதாது, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் அடையணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? ஆனால் அவர் மந்திர உபதேசம் கொடுக்கும்போதே ஒரு விஷயம் சொல்லிட்டாரு, நீ தப்பி தவறி சொன்னா உன் தலை வெடிச்சிடும், நீ பாழ் நரகத்துக்கு போவ, அதனால் இந்த மந்திரத்தை யாரும் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறார். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, நரகத்துக்கு போவோன்னு சொல்லிட்டாரு. அப்போ அது உண்மையாக தான் இருக்கும். ஆனால் நான் நரகத்துக்கு போனாலும் பரவாயில்ல, நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை கேட்டு இதை கேட்கக்கூடிய எல்லாரும் சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக அவர் என்ன பண்ணுறாரு, கோபுரத்து மேலே ஏறி அவர் குருநாதர் என்ன கற்றுக் கொடுத்தாரோ அந்த மந்திரத்தை ஒரு எல்லாருக்கும் சொல்கிறாரு. இதுதான்ப்பா மந்திரம், இதை நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் எல்லாரும் சொர்க்கத்துக்கு போகலாம். சொர்க்கம்னா என்னது, வைகுந்தத்துக்கு போகலாம் அப்படின்னு அவர் சொன்னார். இப்போ ஐயா என்ன பண்ணுறாரு, கடவுளை காட்டல, உன்னை யாருன்னு அவர் காட்டல, ஆனால் இதையெல்லாம் அழியக்கூடிய வழியை சொல்லிட்டார். உனக்கு சாமர்த்தியம் இருந்தால் காட்டுன்னு கேட்கக்கூடாது, ஏன்னா ஏற்கனவே போயிட்டாங்க, போனவங்களால தான் இதெல்லாம் சொல்ல முடியும். புரியுதா? திருமூலர் சொல்கிறார், தச நாதங்கள் எப்படி இருக்கும், ஒரு மனுஷனோட உடலில் எல்லா விதமான சக்தியும் இருக்குது. அந்த நாதங்கள் வெளிப்பட்டால் எப்படியெல்லாம் வெளிப்படணும், தச நாதங்களோட எப்படியெல்லாம் இருக்குன்னு அவர் தன்னோட பாடல்களை சொல்கிறார். இது இப்படி இருக்கும், இது இப்படி இருக்கும், இது இப்படின்னு சொல்கிறார். ரைட். ஆனால் அப்படி சொன்னாரே தவிர எப்படி பண்ணால் வரும்ன்ற விஷயத்த சொல்லலை. வந்தால் இப்படி இருக்கும், ஆனால் வர்றதுக்கு வழியை அவர் சொல்லலை. யார் சொல்கிறது? திருமூலர். பாடம் பண்ணுறேன் நானா, திருமூலர் என்ன சொன்னாரோ அந்த விஷயத்தில் நான் அனுபவிக்கிறேன். அப்போ சொன்னவர் யார்? திருமூலர் சொன்ன ஒரு விஷயத்த நான் இங்கே அனுபவிக்கிறேன்னா சொன்னவரே திருமூலரோட அவதாரமாக தான் இருக்கணும். இல்லைன்னா அவர் சொன்ன விஷயம் எனக்கு எப்படி கிடைக்கும்? அங்கே அவர் சொல்லலை, எதை பண்ணால் இது வரும்னு அங்கே சொல்லலை, உபதேசம் பண்ணலை. ஆனால் இங்கே ஒரு உபதேசம் பண்ணுறாரு, எப்படி முடியும்? எப்படி சார் முடியும்? புரியுதா? அப்போ நாம் இதை குருவோட பெருமையை தெரிஞ்சுக்கணும். இங்கே காட்டுங்க, அடையாளப்படுத்துங்கன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. உனக்கு ஆசை இருக்குது, உனக்கு வைராகியம் இருக்குது, உனக்கு அந்த குறிக்கோள் இருக்குதுன்னா வா நட. ஏன்னா உனக்கு முன்னாடி 1000 பேர் நடந்துட்டான், இங்கே கல்லும் இல்லை முள்ளும் இல்லை, ஏன்னா நடந்து சமாதானம் படுத்திட்டாங்க. உனக்கு நடக்க விருப்பம் இருந்தால் நடந்து வா, உன்னாலே அது முடியும். சரியா? கண்டிப்பாக. சாமி இன்னொன்று, முக்திக்கும் சித்திக்கும் என்ன சாமி வித்தியாசம்? முக்தி அடைதல் சொல்கிறாங்களா, ஞானம் அடைதல்? முக்திக்கும் சித்திக்கும் என்ன வித்தியாசம்? என்ன சாமி அது? அடுப்பு எரிக்கிறோம், ஒலையை போட்டுட்டோம், அடுப்பு எரிச்சிட்டோம். அடுப்பு அந்த நெருப்பு பத்திர வரைக்கும் அந்த புகைலாம் எங்கே இருந்தது? எங்கே சாமி இருந்தது? ஒரு கட்டையை எடுத்துட்டேன், நெருப்பை கொளுத்திட்டேன், இப்போ அந்த புகைலாம் எங்கேருந்து வந்தது? அந்த கட்டையிலேருந்து தான் வந்துச்சு, நெருப்புலேருந்து. எதை பண்ணதுனால அந்த புகை வந்தது? கட்டையை பற்ற வச்ச நெருப்பு வச்சதுனால தான் வந்தது, வேற மார்க்கம் இல்லை உள்ளேருந்து புகை வர்றதுக்கு. அப்போது நம்ம பாடம் பண்ணுறோம், பாடம் பண்ணும்போது நமக்கு என்ன பண்ணுவான்? இப்போல்லாம் கொடுக்க மாட்டான், நீங்கள் அதெல்லாம் யோசனை பண்ணாதீங்க. இப்போ கொடுக்க மாட்டான். நம்ம நிலை உயர உயர பார்ப்பான் ஒருத்தன் பக்கத்தில் உட்காந்துன்னு, இவன்னா ரொம்ப ஸ்பீடாக போகிறானே, இவன் எண்ணெய் கொடுத்தா கெட்டு போவான் அப்படின்னு என்ன பண்ணுறாரு, சில விஷயங்களை நம்ம கொடுப்பான். சர்க்கரையை சாப்பிட்டா தித்திப்பாக இருந்ததுன்னா நமக்கு ஒன்றும் கெடுக்கலை. ஆனால் சர்க்கரை சாப்பிட்டா கூட உப்பாக இருந்ததுன்னா சம்திங் ராங். இந்த சம்திங் ராங் மாதிரி நமக்கு சில விஷயம் நடக்கும். ஆனால் அதுக்கு பேர் தான் சித்தி. நம்ம அதுக்கு மதி வாங்கிட்டா யாரும் நம்மளை காலை பூச்சி வரவானா, நம்ம காலை நம்மளே பூச்சி எடுத்து கீழே போட்டுருவோம். இந்த நம்மளை கெடுக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குதுன்னா, ஒரு விஷயம் பண்ணுறேன்,
மாதம் ஃபுல்லாக உழைக்க சம்பளம் வருது பார்த்தீங்களா, அந்த சம்பளத்துக்கு பேர் தான் சித்தி. அந்த சம்பளம்லாம் எனக்கு வேணாப்பா, உழைக்கிறது மட்டும்தான் என் வேணாம் வாங்கினா முக்தி. சம்பளத்தோடு போகிறவங்க போக வேண்டியது தான், எனக்கு அதெல்லாம் வேணாம் முக்தி தான் வேணும்னு மேலே போனால் அதெல்லாம் வைக்கணும். அப்போ பாடம் பண்ணும்போது நமக்கு சில விஷயங்கள் கிடைக்கும். நாம் என்ன பண்ணோம், இதெல்லாம் இல்லை இதெல்லாம் குருநாதர் சொல்லலை அப்படின்னு போயினே இருந்தால் முக்தி. இல்லைன்னா கேட்டை போட்டு இதுக்கு மேலே உனக்கு என்ட்ரி கிடையாதுன்னு வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. எல்லாம் தெரியும், எதுவுமே நம்மளால் அனுபவிக்க முடியாது. இப்போ நிறைய பேர் பேசுகிறாங்கல்ல, பண்டிதர்கள்லாம் பேசுவாங்க. இப்போ நாம் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் ஐயர்களாலே சொல்ல முடியும். வேதத்தில் இப்படி சொல்லியிருக்குது, வேதத்தில் அப்படி சொல்லியிருக்குதுன்னு அவங்களும் சொல்லுவாங்க. ஆனால் பண்டிதர்கள் ஒரு நாளும் பரலோகம் போக முடியாது. ஏன்ப்பா முடியாது? அவங்க தான் எல்லாமே சொல்கிறாங்களே, அவங்களுக்கு தான் எல்லாமே தெரியுதுன்னா இந்த ரெண்டு பேருக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, இவங்களால சொல்ல மட்டும்தான் முடியும், இவங்களால அனுபவிக்க முடியும். அனுபவிக்கக்கூடிய ஒருத்தரால் தான் மேலே போக முடியுமே தவிர தெரிஞ்சவங்களாலேயோ பேசுகிறவங்களாலேயோ போக முடியாது. அப்போ நம்ம தெரிஞ்சிக்க வரல, அனுபவிக்க வந்திருக்கிறோம். நாம் அனுபவிச்சா நமக்கு முக்தி நிச்சயம். புரியுதா? நித்யானந்த சாமி சரணம் பாடு, சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு. சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு, சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு. சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு, சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு. புன்னகைத்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு. சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு, சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு. புனித ஸ்தலம் 1000 பூமியிலே உண்டு, போலி வாக்கம் வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு. புனித ஸ்தலம் 1000 பூமியிலே உண்டு, போலி வாக்கம் வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு. பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு, பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்று. சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு, சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு. போலிவாக்கம் சித்தரையே போற்றி பாடு நீயும், பொல்லாத எண்ணம் எல்லாம் பொசுங்கித்தானே மாயும். போலிவாக்கம் சித்தரையே போற்றி பாடு நீயும், பொல்லாத எண்ணம் எல்லாம் பொசுங்கித்தானே மாயும். உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம், உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம். சாமியாலே மனதில் உள்ள காயம் எல்லாம் மாறும்.